ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது, என்னைக்கு ஆரம்பிக்குது, அதே மாதிரி கர்ப்பஸ்திரீகள் என்ன செய்யணும், அதே மாதிரி இந்த சந்திர கிரகத்தினால யார் பாதிக்கப்பட போகிறாங்க, எந்த நட்சத்திரக்காரங்களாம் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம். பொதுவாக இந்த சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, என்னைக்கு வருது அப்படின்னா 7/9/2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. இது என்னன்னா சந்திர கிரகணம். இது இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தெரியும். இந்த சந்திர கிரகணம் பூரண சந்திர கிரகணமாக இருக்குது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுக்கும் சூரிய கிரகணத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சந்திர கிரகணம்ங்கிறது பௌர்ணமியில் வரும், சூரிய கிரகணம்ங்கிறது அமாவாசையில் வருங்க. இந்த ராகு கேதுக்களுடைய நிழல் இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதனால் டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் ஆனால் இது என்ன நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கிரகணத்தில் யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னா, பொதுவாகவே கிரகணம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. அப்போது இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆட்சியாளர்னா யார், அந்த நாட்டில் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு பேர் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சி படை இதெல்லாம் அழிச்சிடும், அந்த நாட்டை அழிச்சிடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பு. இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் வரும்போது பெரும் அரசியல் புள்ளிகள் மிகப்பெரிய லெவலில் ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதாவது நான் ஏற்கனவே இந்த சந்திர கிரகணம் 2022 23 வரும்போதெல்லாம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அவளுடைய பதவியே இழந்தார், சிறைக்கு சென்றார். இதெல்லாம் முன்னாடி நம்ம கணிச்சு சொல்லியிருப்போம். பட் ஆனால் நான்லாம் பெரிய ஃபேமஸாக இல்லாதனால நம்மளுடைய வார்த்தைகளே பெருசாக வராது, எங்கேயும் வராது. பட் ஆனால் நான் சொல்லியிருக்கேன், அதை விட்டுருங்க, யாருன்னு கேட்காதீங்க. ஆனால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னை கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அரசியல்வாதிகளை விட்டுருங்க. ஆனால் பொதுவாகவே ஆட்சியாளர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் அரசியல்வாதிகள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும், அரசாங்கத்தில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் கவனமாக இருந்துக்குங்க. எவ்வளோ நாளுக்கு, 3 மாதத்துக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி மன ரீதியான தாக்கங்கள் இருக்கும், சரிங்களா, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. அதனால எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரக்காரங்களாம் பரிகாரம் பண்ணிக்கணும்னு சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு திருவாதிரையும் சுவாதியும் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு 65% கிரகண தோஷம் இருக்குது. ராகுவோடைய கிரகணமாக இருக்கனால ராகுவோடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா சதயமும் திருவாதிரை, அதுக்கப்புறம் சுவாதி, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 65% இந்த கிரகணம் தோஷம் இருக்கனால அவங்களும் பண்ணிக்கிறது நல்லது. என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த இது கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, அதாவது இரவு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆரம்பிக்கக்கூடியது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை 9:56 இருந்து 1:26 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிரகண நேரம், சரிங்களா. 9:56 இருந்து 1:26 வரைக்கும் கிரகண நேரம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா முழு கிரகணமாக ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா 10:59க்கு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 9:56க்கு. முழு கிரகணமாக ஆரம்பிக்கும் பார்த்திங்களா 10:59க்கு தான் நைட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 9:56ங்கிறது இரவு தான். இந்த முழு கிரகணம்ங்கிறது 10:59க்கு முழுசாக கிரகணம் ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி அந்த மத்தியமம் சொல்லுவோம் இல்லையா, அது 11:41 வரைக்கும் இருக்குங்க. மத்தியமம் கிரகணத்துடைய மத்தியம காலம் 11:41. இந்த முழுசாக கிரகணம் முடிகிறது பார்த்திங்கன்னா 12:23க்கு தான் இது முடியுது. ஸோ அதனால் நீங்கள் முழுசாக இந்த கிரகணம் முடிகிறது 12:23க்கு முடியுதுங்க.
எப்போ முடியுது அப்படின்னா 12:23க்கு முடியுது. ஸோ இந்த டைம் வந்து என்னன்னா மிட் நைட்டு. ஸோ இன்னைக்கு வந்து அதாவது இந்த 7ஆம் தேதி வந்து பகல் 12 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் கிரகணம் முடியிற வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா நைட்டு தானே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட் ஃபுட்டா எடுத்துக்கங்க. முக்கியமா லிக்விட் ஃபுட்டா எடுத்துக்கங்க. இல்லைன்னா அன்னைக்கு இந்த நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. மைல்டான டைஜஷன் சீக்கிரமா ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பஸ்திரீகள் வந்து இரவு 7 மணிக்குள்ள தயவு செய்து 6 to 7க்குள்ள சாப்பிட்டுருங்க. கர்ப்பஸ்திரீகள் சாப்பிட்டுருங்க. அதே மாதிரி வெளியில போகாதீங்க. 7 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போகாம இருக்கிறது நல்லது. கர்ப்பஸ்திரீகள் வந்து வெளியில போகவே கூடாது. இதுக்கு வந்து நீங்க எவ்வளோ தர்க்கம் பண்றீங்க, மூட நம்பிக்கை எது சொன்னாலும் சரி. கிரகணங்கள் அப்போ சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, தயவு செய்து வெளியில போகாதீங்க. கிரகணத்தப்போ போகாம இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க வீட்ல என்ன பண்ணலாம்னா, பொதுவாவே கிரகணத்தப்போ கிரகணம்ங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாளுங்க. அதனால வந்து என்னன்னா, நீங்க வந்து வீட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்திர ஜெபம் பண்ணலாம். மந்திரங்கள் ஒரு மந்திரத்த நீங்க சொல்றீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூரிய கிரகணத்த விட சந்திர கிரகணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா, இந்த சூரியன் வந்து என்னன்னா, சூரிய கிரகணம் ஆகுதுல்ல, அது பொதுவாவே ரியாக்ஷன் என்ன? சந்திரன் முழு சந்திரன் பௌர்ணமியில வந்து ஃபுல் மூன் வருதுங்களா? முழு நிலவா இருக்குது. அந்த நிலவ வந்து என்னன்னா, அந்த இது போய் ராகு போய் பண்ணுது. அதாவது நிழல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? மறையுது. அப்போ அந்த முழு நிலவு வந்து மறைஞ்சு அமாவாசை ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? அது அப்படியே விட்டு விட்டு மறுபடியும் பௌர்ணமி ஆயிருது. கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி நிலவு தெரிஞ்சு வளர்ந்து அது என்ன செய்யுது? ஃபுல் மூனா ஆகுது. அதாவது இந்த பௌர்ணமியில என்ன ஆகுது? ஒரு நிலவே வந்து மறைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பௌர்ணமி ஆகுது. அப்பனா அது எத்தனை நாள் எடுத்துக்குது? 30 நாள். ஓகேங்களா? ஒரு அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை வருது எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமி வரதுக்கு எத்தனை நாள் ஆகுது? கரெக்டா 30 நாள் ஆகுது. அந்த நிகழ்வு ஒரே நைட்ல 3 மணி நேரத்துல இது நடந்துருது. அப்பனா சந்திர கிரகணத்துல ஒரு மந்திரத்த நீங்க சொல்றீங்க. 108 டைம் நீங்க ஒரு அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு மந்திரத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க 30 நாளுக்கு சொன்ன அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது அப்படியே அபூர்வமானது. பல கோடி இது பண்ண கிடைச்சிரும். பல கோடி டைம் சொன்னா பலன் கிடைக்கும். அப்படிலாம் உருட்டுவாங்க. நான் அந்த மாதிரி உருட்ட முடியாது. உண்மையை யதார்த்தத்தை தான் நான் சொல்லி ஆகணும். ஒரு ஒரு டைம் நீங்க சொன்னீங்க. ஒரே ஒரு டைம் நீங்க மந்திரத்தை சொல்றீங்க. அது என்னன்னா 30 நாளுக்கு 30 டைம் சொன்னதுக்கு சமம். அப்போ நீங்க எண்ணிக்க வேண்டிதான். அதே மாதிரி ஒரு தானம் தர்மத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அது 30 தடவை நீங்க கொடுத்ததுக்கு சமமாகும். அதனால தான் கிரகணத்துல தானம் கொடுங்க, தர்ப்பணம் கொடுங்க. நீங்க முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்காம இருந்தா அந்த டைம்ல தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஹோமங்கள் பண்ணலாம். ஹோமம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அக்னி முன்னாடி உட்காந்து ஹோமம் பண்ணலாம். முடிஞ்சவங்க பண்ணுங்க. இல்லைன்னா சிம்பிளாக வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த சந்திர கிரகணம் வரும்போதே சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள்லாம் அப்படியே வந்து மைண்ட் அப்படியே டிப்ரெஷன் இதாகிட்டே இருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச தியானம் பண்ணுங்க. மந்திரங்களை சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான்லாம் சந்திர கிரகணத்தில் வந்து தானம் கொடுத்துருக்கேன். நிறைய முத்து, அதே மாதிரி வந்து கோல்டு 1 கிராம் கோல்டு வாங்கி இப்போ எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து தானமாக கொடுக்கலாம். உத்தம பிராமணர்களுக்கு அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அது மாதிரி நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது. பட் ஆனால் வந்து நீங்கள் நல்ல காரியங்கள் யாருக்காவது செய்யும்போது இந்த கிரகண காலங்களில் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு அதாவது 30 டைம் நீங்கள் ஒரு வாட்டி தானம் செஞ்சால் 30 பேத்துக்கு ஒருத்தருக்கு நீங்கள் தானம் செய்றீங்கன்னா 30 பேத்துக்கு தானம் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு புண்ணியம் அந்தளவுக்கு கிடைக்கும். இதே சூரிய கிரகணம்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸ். ஓகேங்களா? சூரியன் வந்து என்னென்னா உதிக்குது, அதுக்கு அடுத்த நாள் மறைஞ்சு அதுக்கப்புறம் நாள் காலையில் மறுபடியும் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 24 மணி நேரம் எடுத்துக்குது இல்லைங்களா? சூரியன் ஒரு தடவை உதிச்சு மறைஞ்சு மறுபடியும் உதிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. இதில் தான் சூரிய கிரகணம் மாதிரி. ஓகேங்களா? சூரிய கிரகணத்தில் வந்து ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் சொல்லியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் பலன். ஆனால் இதே சந்திர கிரகணம் அப்படின்னா 30 நாளுக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்களோ அந்த அளவுக்கு பலன். அப்போ வந்து
வந்து சூரிய கிரகணம் பெருசா, சந்திர கிரகணம் பெருசா? சந்திர கிரகணம் தான் பெருசு. நீங்க சித்தர்கள், மகா புருஷர்கள், யோகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திர கிரகணத்தில தான் குறி வைப்பாங்க. சந்திர கிரகணத்தில நெறைய விஷயங்கள் செய்வாங்க. சந்திர கிரகணத்தில தான் பெரிய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அஷ்டமா சித்திகள் அப்படின்னா அந்த சந்திர கிரகணம் தான் அங்க வந்து நிக்கும். சூரிய கிரகணம் பெருசா இருக்காது. அதே மாரி வந்து சித்தர்கள் எல்லாமே தவம் புரியறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பகல்ல சூரியன் இருக்கும்போது பண்ணவே மாட்டாங்க. இரவு சந்திரன் இதில தான் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு தான் அதிக பவர் இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்க. பொதுவா கர்ப்பஸ்திரிகள் வெளியில வராம அன்னைக்கு மைல்டு ஃபுட்டா, அதாவது 12 மணிக்கு மேல வந்து மைல்டு ஃபுட்டா சாப்பிட்டுக்கங்க. அதுவும் 7 மணிக்குள்ள சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். அதே மாரி உங்களுடைய வீட்ல வந்து தர்பை ஓகேங்களா? இந்த தர்பைலாம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து குடிக்கக்கூடிய ஜலத்தில தண்ணீல போட்டு வைங்க, அரிசியில போட்டு வைங்க, பருப்புல வைங்க. அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய உப்பு இந்த மாரி விஷயங்கள்ல தர்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணத்துடைய பவர் அதில இறங்காது. அதனால தர்பைய போட்டீங்க அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய தீய விஷயங்கள், சக்திகள் இறங்காது. அதுக்காக இந்த தர்பைய போட்டு வைக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இந்த பரிகாரம் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்றேன்ல. என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண ஓலையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் அந்த ஸ்லோகத்த உங்களுக்கு குடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை எழுதி அவங்களுடைய கையில கட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா நெத்தியில கட்டி விட்டுறணும். கையில கட்டினா சின்ன குழந்தைங்க பிச்சு எடுத்துருவாங்க. அதனால அவங்களுக்கு நெத்தியில பட்ட மாரி கட்டி விடுவாங்க. ஆனா நம்ம கையிலேயே கட்டிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த மந்திரத்தை எழுதி மஞ்சள் தடவி அதில மந்திர குங்குமத்தால எழுதுவாங்க. பச்சை பனை ஓலையில அதை எழுதி அதை என்ன செய்வாங்க, கையில கட்டிட்டு மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது ரொம்ப நல்லது. இந்த பனை ஓலை கட்ட சொல்றது யாருக்கு கட்ட சொல்றேன் அப்படின்னா, இந்த நான் சொன்ன நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கட்டினா போதும். மீதி யாருக்கும் வந்து கட்ட வேண்டாம். மீதி எல்லாருமே ஜெபம் மட்டும் பண்ணா போதும். அதே மாரி தர்பைய வச்சுக்கிட்டு, தர்பைய வந்து கையில சுத்திக்கங்க. அதுவும் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தர்ப பாய் இருந்துச்சுன்னா, அந்த தர்ப பாயில உட்காந்து பண்ணணும். சந்திர கிரகணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு இதெல்லாம் நீங்க பண்ணணும். நீங்க ஒரு மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா, கிரகணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு மந்திரத்த நீங்க சொல்லணும். சரிங்களா? குளிச்சுட்டு மந்திரத்த சொல்லணும். கிரகணம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு மந்திரம் சொல்றதுக்கு உட்காரணும். அந்த டைம் உங்கனால முடியலன்னா ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப விசேஷம். கிரகண காலங்கள்ல செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு 30 நாளுக்கு செஞ்ச பலன்கள கொண்டு வந்து குடுத்துரும். அதனால நீங்க அத மிஸ் பண்ணாம வந்து இத செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியால தெரியாது. அதனால நம்ம வந்து ஆஸ் யூசுவல் வேல பார்த்துட்ருப்போம். 2வது பகல்ல வரனால அதுவும் நமக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கனால அது நம்ம உட்கார முடியாது. ஆனா இது ஞாயித்துக்கிழமையாவும் இருக்கு, இரவு நேரமாவும் இருக்கு. அதனால இந்த காலத்த கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மந்திரம் எதுவும் தெரியல அப்படின்னா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்த அந்த தெய்வத்த நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது, உங்களுக்கு 30 நாளுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.